சரியா தாச்சி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஏம்மா, எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம்? பிள்ளைக்கு என்ன போடணும் ஏது போடணும்னு அம்மாவும் ஒன்றும் சொல்லலை, பையனும் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போகிறீங்களேம்மா, என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுதான் உன்கிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும், சரிங்களா? அம்மாவும் சரி, தம்பியும் சரி, யாரும் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அத்தாச்சி. நீங்கள் எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? யாரும் உங்கள்கிட்ட இப்போ அதை போடுங்க இதை போடுங்கன்னு யார் இப்போ உங்கள்கிட்ட கேட்டது? யாரும் கேட்கல, சரியா? நீங்கள் போட்டு குழப்பிக்காம பேசாமல் இருங்க. இந்த காலத்தில் எப்படிம்மா யாரும் எதுவும் கேட்காம இருப்பாங்க? சொல்லு. என்னால் முடிஞ்சது ஏதோ நான் போடுறேன். கொஞ்சம் இது குத்து மதிப்பா இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்க நீ சொன்னால் பரவாயில்ல. பையனுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணுமா, இல்லை காசு ஒரு 1,00,000 பணத்தை கொடுத்துறவா? அவனுக்கு வண்டினா பிடிக்கும் தான், புல்லட்டு இந்த மாதிரி பிடிக்கும் தான். பரவாயில்ல, இதுக்குன்னு வேண்டாம். ஊரில் பொதுவாக எல்லாரும் ஒரு 10 பவுனுக்கிட்ட போடாமையா இருக்காங்க. சரி, உங்களால் முடிஞ்சது நீங்கள் எவ்வளவோ போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி புல்லட்டு பிடிக்க தான் செய்யும். அதுக்காக உங்களால் முடியாது இல்லையா? உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள். உங்ககிட்ட அது செய் இது செய்யுன்னு அம்மாவும் சரி தம்பியும் சரி யாரும் கேட்க மாட்டாங்க, அப்பாவும் கேட்க மாட்டார், ஏன் நானும் கேட்க மாட்டேன். நீங்கள் பொண்ணு தந்தாவே பெரிய விஷயம் தாச்சி. அதனால் நீங்கள் எதுவும் போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இருங்க செவனேன்னு. நாங்கள் போயிட்டு வரோம். பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிக்கிறத விட தம்பிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்லிட்டான். அதனால் இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டோம், பாப்பாவும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு ஆயிஷும். அதனால் சரி, அதனால் சரி சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு எப்படி என்னன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் தாச்சி, என்ன வச்சுக்கலாம் எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி. சரி, அப்புறம் என்ன யோசனை உங்களுக்கு? நாங்கள் அப்போ போயிட்டு வரவா? திரும்பவும் யோசிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. முடிஞ்சதை பண்ணுங்க, அவ்வளோதான். அப்பாடா, எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சுமா. என்ன சொல்கிறாங்களோ ஏது சொல்கிறாங்களோ, நம்மளால் என்ன முடியுமோ முடியாதோ, எப்படி போடுறது வைக்கிறதுன்னு. ஏதோ ஓரளவு நீ சொல்லிட்ட, அதை வச்சு நான் பார்த்து போடுறேம்மா. சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. தம்பியும் அம்மாவும் வெளியில் போயிட்டாங்க பாரு டக்குன்னு. எல்லாரையும் வச்சு கேட்கலான்னு தான் ஒரு ஐடியா. என்னத்த எல்லாரையும் வச்சு கேட்டுக்கிட்டு, உன்கிட்ட மட்டும் கேட்டால் நீ சொல்லுவ இல்லையா? அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். அம்மாவும் தம்பிகிட்டையும் நான் கேட்கல. அப்படிங்களா? சரி 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 ஏதாச்சி, அப்போ நான் வாரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாம்மா. பெரியம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நானும் பெரியம்மாட்ட இதை பற்றி கொஞ்சம் கலந்துக்கணும். பெரியம்மாட்ட இன்ன வரைக்கும் நான் ஃபோன் பேசவே இல்லை. யார், எங்கள் அத்தைக்கிட்டையா மாமியார்கிட்டையா? ஆமாம். அவகிட்ட என்னத்த பேசுறிய? அவகிட்ட பேசினா வேணும்னு கூட என் தம்பியை பொல்லாதவன் அப்படி இப்படின்னு கூட சொல்லுவாங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. அதெல்லாம் என் தம்பியை பார்த்தா உங்களுக்கே தெரியாதா? எப்படி பவியமான பிள்ளை, அவன் போல சிட்டு போல அமைதியாக அவன் பாட்டுக்கு இருக்கிற மத்தியெல்லாம். அப்புறம் என்ன, அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஐயன் அப்படியெல்லாம் இல்லை. யார் சொன்னாலும் உடனே நம்பிடுவேனா என்ன? எனக்கு தெரியாதா யார் எப்படின்னு? அதெல்லாம் இனிமேல் நான் நம்ப மாட்டேன். பையனை நேரில் பார்த்தா தான் தெரியுதே பையன் எப்படிப்பட்ட பையன்னு. எவ்வளோ அமைதியாக பொறுமையாக அந்த பையன் பாட்டுக்கு இருக்குது. அதெல்லாம் நான் யாரை சொன்னாலும் நம்ப மாட்டேம்மா. அது போதும். சரி, நான் வரேன். அப்பா, அத்தை என்னத்த? ஏங்க என்ன அப்படி பார்க்குறீங்க? பையன் எப்படி? எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை மல்லிகா, நல்ல பையனாக தான் இருக்கான். சரி சரி, எப்போ என்ன என்ன சொல்லுது அந்த பொண்ணு? எவ்வளோ போடலாமா? இவ்வளோ போட அவ்வளோ போடலாம் சொல்லலை அவ. ஆனால் என்ன, பையனுக்கு புல்லட்டு பிடிக்கும்னு சொன்னான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னா. பொதுவாக எல்லாருக்கும் 10 பவுன் போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் முடிஞ்சதை போடுங்க அப்படின்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பவுன் போடுங்க புல்லட் வாங்கி வைங்கன்னு தானேங்க அர்த்தம். இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்கலாம் மல்லிகா, ஆனால் நீ போடணுமே, நம்ம செய்யணுமே, எங்க இருந்து செய்வ, எப்படி செய்வ? வேற வழி செஞ்சுதானே ஆகணும். பிள்ளைக்கு செய்யணும்னா செஞ்சுதாங்க ஆகணும். 10 பவுன் நம்மளால முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பவுனாவது முடியும்ல. ஆனால் ஒன்றுங்க, பையனுக்கு புல்லட்னா ரொம்ப பிடிக்குமா. எனக்கும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது புல்லட் வாங்கி கொடுக்கணும், புல்லட்டில் நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணும் நம்ம நம்ம பிள்ளையும் வர்ற அழகை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே கட்டி கொடுக்குற பொம்பளை பிள்ளை அம்புட்டு பேத்துக்கு புல்லட் வாங்கி தராங்க. அதுக்கு அழகு போல் புல்லட்டில் வரும்போது அம்புட்டு அழகாக இருக்குது. அப்போல்லாம் நான் நினைப்பேங்க, நம்ம பிள்ளைக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளை மாப்பிள்ளை கூட வரும்போது என்ன அழகாக இருக்கும்ல அப்படின்னு நான் சத்தியமாக நினைப்பேன். அது ஒன்று மட்டும் எப்படியாவது பண்ணிடணுங்க. அது சரிதான், ஒரு பிளேட்டு விலை என்ன விற்கிது தெரியுமா? 2,00,000 3,00,000த்துக்கு எங்கே போவ? அதுக்கே சரி பண்ணி போயிட்டா. அதோட 5 பவுன் நீ ஏன் ஒத்துக்கிறா? 2 பவுன் 3 பவுன் போட்டால் போதும், ஒரு பவுனே 1,50,000 விற்கிது. எப்படி மல்லிகா நம்மளால சமாளிக்க முடியும்? 5 பவுனு புல்லட்டு கணக்கை பார்த்தாலே 10,00,000 வரும் போலையே. நம்ம என்ன ஆம்பளை பிள்ளையா வச்சுருக்கோம் சொல்லுங்க? இருக்கிற 1 2 வேலை வித்துப்பிட்டு பிள்ளைக்கு செய்ய வேண்டியதானே. இருக்கிற 1 2 வயலையா? ஆமாங்க. அட, நீ வேற, சும்மா நீ இரு அங்கிட்டு. அதை வித்துப்புட்டு நம்ம எங்கே போகிறது லாஸ்ட்டில் பொழைக்கிறதுக்கு? ஆ,
அதெல்லாம் புட்டெல்லாம் செய்ய முடியாது, கம்மியாகத்தான் செய்யணும். ஒன்று ரெண்டு வயலையும் விற்றுப்புட்டு எங்கே போகிறது? நம்ம நடுத்தரில் நிற்கவா? இந்த பிள்ளைக்கு ஒரு வயன், அந்த பிள்ளைக்கு ஒரு வயன் விற்றுட்டா. அப்புறம் ஆம்பளை பயில்வளாக இருக்குது, ஆம்பளை பயில்வளுக்கு வய இருக்கட்டும்னு நினைக்க நீங்கள் வேற ஆளுக்கு ஒரு வயலை கொடுத்துட்டு நம்ம அன்றாட உழைச்சி சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். என்னங்க பேசுறிய பேச்சு? பாருங்கத்தா உங்கள் மாவங்கார் பேசுகிறத பேச தெரியாமல் கிறுக்கு வாக்கில் என்னத்தையாவது பேசி விட்றாரு. அவன் சொல்கிறது நியாயம் தானடி. கடைசி காலத்தில் இவ்வளோ அவங்களுக்கு வந்து கஞ்சி ஊற்றுவாளுவ, அவ்வளோக்கு எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு நடு ரோட்டில் உட்காந்துருப்ப. அவன் சொல்கிறது நியாயம்தான். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத போடு. நாளை பின்ன பிள்ளை பிறந்தா அதுக்கு ஒரு பவுன் சங்கிலி போட சொல்லுவாங்க, வளகாப்பு வந்து அதுக்கு ஒரு பவுன் வளையல் போட சொல்லுவாங்க. இப்படி ஒன்று இருக்குது. பிள்ளைக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு வயசுக்கு வந்தால் ஏகப்பட்டது இருக்குடி. கொஞ்சம் நெஞ்ச சடங்காக இருக்குது. அதனால் மொத்தத்தையும் இப்போ கட்டி கொடுக்குறப்ப போட்டுவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்? பார்த்து நிதானமாக பண்ணுத்தா. புல்லட்டு அவன் இப்போ கேட்டானா புல்லட்டில் போகணும்னு. அத்தை, மாப்பிள்ளை அப்படி கேட்குறாரோ இல்லையோ, எனக்கு முதல்ல என் பிள்ளைக்கு வாங்கி தரணும்னு ஒரு ஆசை இருக்கு அத்தை. அம்மா எம்மா என்னடி அக்காவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னச்சா? ஏன் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னா. அப்போம்மா பிடிச்சிருக்குன்னு தான் அக்கா சொன்னுச்சு. அக்கா அம்மாவுக்கு பயந்துட்டு கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் முன்னாடி தான் உண்மைக்குமே எல்லாத்துக்கிட்டையும் தான் சொன்னா, என்கிட்ட மட்டும் சொல்லலை சரியா? நான் என்னமோ அவளை மிரட்டி உருட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லலின்னு சொன்ன மாதிரி பேசுகிற. என்கிட்ட மட்டும் சொல்லலை, எல்லாரும் முன்னாடி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா. உனக்கு என்னப்ப? இது சத்தியமா எனக்கே இந்த மாப்பிள்ளை பார்த்தா கன்றாவியா இருக்கு. அக்காவுக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா. மா காமெடி பண்ணாதம்மா, நல்லாவே இல்லைம்மா. சத்தியமா அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் கூட ஒரு அஜித் மாதிரி விஜய் மாதிரி அவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, கல்யாணம் நடந்தாலும் சரி, அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளை வந்தாப்பா ரைட்டுன்னு. கடைசியில் பார்த்தா நல்லாவே இல்லை. இவருக்கு போய் அக்காவை கட்டி வைக்கணும் ஐடியா பண்ணுறேன். என்னம்மா இது மாப்பிள்ளை பாரு, இதுக்கு மேலெல்லாம் மாப்பிள்ளை வராது. இது ஒரு அழகுதேன். எங்க நல்லா வாங்கல்ல ஏத்தே, நல்லா இல்லையாத்தே? நல்லா தான் இருக்கு. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்கள் டேஸ்ட்டே சரியில்லை, நல்லாவே இல்லை. எனக்குலாம் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்த்தோன்னே நல்லாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். ஏண்டி, நம்ம மகர கட்டிக்கு இது வர்றதே பெருசா, இதில் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஓடியாக்கும். ஓடியாங்கிட்டு நல்ல மாப்பிள்ளை நல்ல இடம், இதுக்கு மேலெல்லாம் மாற்றுறதுக்கு வேலை இல்லை. புதுசாக வரப்போ நல்ல இடமாகி அமைஞ்சிருச்சு. அதுவும் சொந்தத்தினால இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஓங்கி கேட்கலாம். என்னடி இப்படி உன் தம்பி அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு இந்த அத்தைக்காரிகிட்ட கேட்கலாம். வேற எங்கேயாவது கொடுத்துவிட்டு நம்ம ஒன்றும் தெரியாமல் மண்ணும் தெரியாமல் கொடுத்துவிட்டு நம்ம பின்னாடி கஷ்டப்படணும். நம்ம பிள்ளைய கொடுத்துட்டோமே அப்படின்னு உட்காந்து சங்கடப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். நான் தெரிஞ்ச இடத்துல கொடுக்கலான்னு தான் ஐடியா பண்ணி இவ சொன்ன மாதிரியே அந்த தொம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டான். நல்ல மாப்பிள்ளையே தான் இருக்குது. பவி அது சரியில்லை சரி, அக்கா கரெக்டாக போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பவி உடனே என்ன இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறேன்னு அவன் நினைப்பா. ஐஸுக்கிட்ட ஏதாவது போய் நல்லா இல்லை வைக்கலன்னு சொன்னேன். பிச்சு பார்த்துக்க. நல்லா தான் இருக்குது, அக்காளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். போடி, எது சொன்னாலும் இப்படி சொல்லுவேன். உண்மையை சொன்னால் உனக்கு இப்படிதாம்மா தெரியும். நல்லா தானே சொல்கிறேன். என்கிட்ட ஷோ கடவுளை என்னமோ பண்ணுங்க. எனக்கு என்ன? டேய் மயிலு. அண்ணே. மாமா வாங்க மாமா. வரதெல்லாம் இருக்கட்டும். என்னண்ணே ஆச்சு, கோவமா இருக்கியா? என்ன யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க, என்ன விசேஷம்? அதுவாண்ணே, அது ஒன்றும் இல்லை, ஐசுவை பொண்ணு பார்க்க வந்தாக. ஆமா மாமா, ஐசுவை தான் எங்கள் பெரியம்மா மருமகளோட தம்பிக்கு மாமா. நல்ல இடம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டி கொடுத்தா நல்லா அவள் பாட்டுக்கு இருப்பா. கொஞ்சம் வசதியானவங்க தான் மாமா. அதான் அவள் தம்பியை கூட்டிக்கிட்டு வந்தா பொண்ணு பார்க்க. அதான் மாமா இப்போ வந்துட்டு போகிறாங்க. நான் உங்ககிட்ட பேசல. மயிலு என்னடா, எப்போ வந்தாக? இது எப்போ முடிவெடுத்தியா? அந்த பிள்ளை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்குது, என்ன திடீர்னு இந்த ஐடியா? நே, காசு கட்ட முடியல எங்களால், சரின்னு சொல்லி ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்லேயும் வச்சுக்கிட்டு இருந்தாலும் 4 இடத்துல கேட்க தான் செய்வாங்க. சரின்னு தான் இவ சொந்தக்காரவுகளா போச்சா, சரி சொந்த இடத்துல கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி தான் மண்ணே ஐடியா பண்ணணும். ஏன்னே என்னாச்சு, ஏன் சத்தம் போடுறியா? ஆ, நல்ல இடம் தானே, அப்படியெல்லாம் ஒன்றும் எங்கேயும் தெரியாத இடத்துலலாம் கொடுக்க முடிவு பண்ணலை. இன்னைக்கு தான் பார்த்துட்டு போயிருக்காங்க, இன்னும் ஒன்றும் பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. இனிமேட்டுக்கு தான் பேசணும் வைக்கணும், போய் நம்மளும் பார்க்கணும். ஏண்டா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல பண்ணல, உங்க இஷ்டத்துக்கு ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஒரு வார்த்தை சொன்னீங்களாடா அது மாதிரி வாராங்க போறாங்கன்னு. ஐயோ அண்ணே, அதுக்கு திட்டுறீங்களான்னு கேட்காத. என்னடா எல்லாரும் இப்படி வந்துட்டு போறாங்களேன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் என்ன ஏதுன்னு கேட்டா, நான் உன்கிட்ட வந்து கேட்க வந்தா நீ இப்படி சொல்ற. ஒரு வார்த்தை அண்ணே இப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாடா? நினைச்சிருங்கண்ணே, சொல்லலதான், ஆனா அப்புறமா சொல்லிக்கலான்னு நினைச்சோம். உன் மொண்டாட்டி சொல்லக்கூடாதுன்னு சொன்னுச்சா? ஏன் மல்லிகா, ஏன் உனக்கு இப்படி சுத்தர அண்ணன் தம்பி எல்லாரையும் வெட்டி விட்டு நீ மட்டும் உன் புருஷனோட உன் குடும்பத்தோட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன அங்க அண்ணன் தம்பி எப்படி இருந்தோம் எல்லாத்தையும் பிரிச்சு விடலான்னு நினைச்சிட்டியா மல்லிகா? ஐயோ
மாமா என்ன மாமா இப்படி சொல்லிவிட்டியா? என்னைக்கு நான் இத்தனை வருஷம் ஆச்சு கட்டிக்கிட்டு வந்து என்னைக்காவது நான் அப்படி நினைச்சிருப்பேனா மாமா? லேய், கூறுகட்டத்தனமா வந்து என்னத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காம போடாங்கிட்டு. இப்பதான் வந்துட்டேன். பார்த்தேன். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு எனக்கும் தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு நில்லு. நான் காரணமா? நான் வாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறேன், நான் காரணமுங்கிற? அண்ணே, இதுக்கு யாரும் காரணம் கிடையாதுண்ணே. பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட எங்களால் முடியல. சரி, பிள்ளைய படிக்க வைக்க தான் முடியல. கெட்டியாவது கொடுப்போன்னு இவ ஏற்பாடு பண்ண நானே. அவங்க பார்த்துட்டு மட்டும்தான் பிள்ளைய பார்த்துட்டு தான் போகிறாங்க. மற்றபடி நாங்கள் எதுவும் பேசலை கொள்ளலை. நீங்கள் ஏன்னே இப்படி கோவப்படுறீங்க? மல்லிகா அதுக்கு காரணமும் கிடையாது, அம்மா அதுக்கு காரணமும் கிடையாது. இதுக்கு யாரும் காரணம் கிடையாது. நான் ஏற்பாடு பண்ணப்பறம் உங்கள்கிட்ட சொல்லிக்கலான்னு தானே இருந்தேன். எல்லாம் சேர்ந்து நடிப்பா நடிக்கிறியா? அவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கேட்க போனா அவ்வளோ நடிப்பு எல்லாத்துக்கும். ஏன்டா இப்படி இருக்கீங்க? நினைச்சு கூட பார்க்கல நான் இப்படியெல்லாம் இருந்துக்குவீங்கன்னு. சுத்தரை என்னை ஒதுக்கி ஓரம் தட்டிட்டீங்கல்ல. மயிலு நீயுமாடா? அப்படியெல்லாம் பண்ணுவேனானே நானு? என்னன்னே பேசுற நீ? ஓரங்கட்டுவேனா அப்படி? அதை புரியாம பேசாதனே. ஆமா, எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் முதல்ல இருக்கணும்னு நான் நினைப்பேன் மாமா. இந்த குடும்பத்துக்கு மூத்தவர் முதல்ல நீங்க தானே மாமா. அப்படியெல்லாம் உங்களை ஓரம் கட்டிட்டு நாங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட முடியுமா? நீங்க தானே மாமா முன்னாடி நின்று நடத்தணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க அப்படி நினைச்சதும் கிடையாது. அப்படி ஓரம் கட்டணும்னு நினைச்சதெல்லாம் இல்லை மாமா. தப்பா சொல்லாதீங்க. நீ நம்பிட்டே மல்லிகா. நீ அஞ்சலி வீட்டு விசேஷத்துல பண்ணதெல்லாம் நினைச்சாலே எனக்கு நீ எல்லா வேலையும் பண்ணுவேன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எல்லாமே பண்ணுவதான். என்ன வேணாலும் பேசாதீங்க மாமா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.